என்னாச்சு இளமதி? ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லையே. அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய் என்ன ஒன்றும் இல்லை, ரொம்ப ஜுரம் இருக்கு, டீஹைட்ரேஷன் இருக்கு. நீ என்னடானா ஒன்றும் இல்லைன்னு சொல்ற? என்ன பரமா நீ? சரி சரி வா, ரெஸ்ட் எடு வா. உட்காரு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து நெத்திக்கு பத்து போட்டு விடுறேன். அப்புறம் டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிடணும். தூங்கிடாத. என்னம்மா, நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஆமாமா, டாக்டர் ஒரு பவுடர் மாதிரி கொடுத்திருக்காரு. அத 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணியில கலந்து கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. பாவம் இளமதி, நீ கடையை அப்படியே விட்டுட்டு வந்திருப்ப. உனக்கு வேற வேலைங்க இருக்கும். நீ கிளம்பு, பரமனை நான் பாத்துக்கிறேன். ஐயோ சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பரமனுக்கு இப்படி ஆனதே என்னாலதான்னா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதனால நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு பரமனுக்கு காய்ச்சல் சரியானாதான் எனக்கு மனசே ஆறும். அதனால நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து பரமனுக்கு பத்து போடுறேன். அம்மா. ஏய், மறுபடியும் ஏதாவது ஆரம்பிச்ச கொன்னுடுவேன். போய் வேலையை பாரு போ. சரிங்கம்மா. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே. நெத்தி நடுவில் அலங்கரி சுத்துது, நெஞ்சு குழியில கவுளி கத்துது, தீக்கங்குல பால் சட்டிய போ. சரி, நான் சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கிட்டு அந்த பவுடரை கலந்து கொண்டு வரேன். ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சே. ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சே. எத்தனையோ மெட்டுகளில் இளைய ராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டாள் அழகு ரோஜா. பெத்தவளும் கட்டுகிற புடவை வாசம், அதை ஒத்ததுதான் பெண்ணவளின் புதிய நேசம். ஒத்தி வச்சா அந்த புள்ள குண்டு மல்லி நெஞ்சுக்குள்ள. சொல்ல இல்ல நானும் சொல்ல. ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சே. ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சே. சூப்பரா இருக்கு. என்னது? அது இல்ல, இந்த மருந்து டேஸ்ட் ஜூஸ் மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி குடி. எதுக்கு இளமதி இப்படி சிரமப்படுற? என்ன பரமானி, எனக்காக நீ எவ்ளோ பண்ணிருக்க. இந்த சண்முகம் பிரச்சனையில ரோட்ல உட்கார்ந்து மழையிலயும் வெயிலையும் பனியிலயும் கஷ்டப்பட்டிருக்க.
அதெல்லாம் என்னால மறக்க முடியுமா? ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் பயங்கரமாக கரிச்சு கொட்டினிய. சாரி பரமா. அதுக்கப்புறம் லேட்டா தான் நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி பேசாத, ரொம்ப டயர்ட் ஆயிடும். சரி மருந்து குடிச்சிட்டு படுத்து தூங்க, நான் பாத்துக்கிறேன். குடி. சரி படுத்துக்க. சொற்களிலே வித்தகராம் கண்ணதாசன், அவள் தொட்டதனால் ஆகிவிட்டேன் வண்ணதாசன். முக்கனியில் சக்கரையாம் அவளின் பேச்சு, அது உள்ளத்திலே செய்திடுதே கொடுங்கோளாச்சு. இப்படி நான் இன்னும் சொல்ல சிந்தனையும் ஓடவில்லை. பரமா பரமா எந்திரி, மருந்து குடிக்கணும். எழுந்து உட்கார, மருந்து குடிக்கணும்ல. எழுந்துரு.